சிக்கன் ரெசிபீஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பொதுவாக சிக்கன் மசாலானா அது தனி டேஸ்ட் தாங்க. இன்றைக்கி நான் காட்ட போகிற ரெசிபிக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா தூள் அரைச்சி காட்ட போகிறேன். ஸோ அந்த மசாலா தூள் வச்சு தான் இந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் மசாலா தூள் செய்யறதுக்கு முதல்ல மசாலாக்கு தேவைப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வறுத்துக்கணும். இதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு, 8 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்ட பிறகு ஃப்ளேம் மீடியமில் வச்சு நல்லா வறுக்கணும். நல்லா பொன்னிறமாற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிருங்க தனியாக ஒரு தட்டில். அதே பேனில் ஒரு கையளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து வச்ச மசாலா தட்டில் போட்டுருங்க. மசாலா முழுசு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிருங்க. அருமையான சிக்கன் மசாலா தூள் தயாரா இருக்கு. சிக்கன் மசாலா செய்யறதுக்கு ஒரு பேன்ல இல்லைன்னா கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் நீளமாக கீறி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் ஒரு அளவுக்கு பொன்னிறமான பிறகு இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 2 பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் அரைச்ச சிக்கன் மசாலா தூள். சிக்கன் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா தூளை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது நறுக்கி வச்ச சிக்கன் பீசஸ் அதில் போடணும். இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். சிக்கன் பீசஸை போட்ட பிறகு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு 2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேனை மூடி இன்னொரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். சிக்கன் முழுசா 30 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. பேனை திறந்து பார்த்தோம்னா தண்ணி நல்லா வத்தி இருக்கு, மசாலா நல்லா திக்கா இருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி போட்டு அருமையான சிக்கன் மசாலாவை நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த டிஷ் நீங்கள் ரசம் சாம்பாருக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா தூள் நீங்கள் முன்னாடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டப்பாலையோ இல்லை பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.